கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? யூ ஆர் அ ஃபேமிலி கண்ட்ரோலர். நீங்கள் தான் ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது? நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இதனாலேயே உங்களை பாதி பேரை பிடிக்க மாட்டேங்குது. என்ன தெரியுமா? அதாவது கர்மா, ஃபேட், ஹிடன் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்டு. கடகம் என்றாலே எமோஷன், ஃபேமிலி அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள். ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும், எமோஷன் அதிகமாக இருக்கும். ராசியின் உண்மையான மறைமுக முகம் வேறு. இந்த ராசியின் உண்மையான மறைமுக முகம் வேறு மாதிரி இருக்கு. யாரையும் எளிதில் மனதில் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை இடம் கொடுத்து விட்டால் உயிரை விட பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் யாரு? கடகராசி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதருடைய இணைந்த நினைவுகள் விடுவதன் மிகப்பெரிய போராட்டம். அமைதியாக இருப்பது எல்லா நேரமும் அமைதி என்று அர்த்தம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல தன்னை மதிக்காத உறவையும் நீண்ட காலமாக காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடும். ஒரு கட்டத்திற்கு பிறகு இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பரிபூரண ஆசிகள். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. ஒரு ராசியுடைய மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்தது எப்படிலாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நிறைய பேர் பார்த்து, நிறைய பேர் இதில் உண்மைகள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டீங்க. அதுபோல உங்கள் ராசியை பற்றி உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது என்றால் அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. நாம் தினமும் ராசி பலன் கேட்கிறோம். பணம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்போது வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் ராசிக்குள் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இது எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம்? இது எத்தனை பேர் நம்ம ராசியுடைய நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? ஒரு ராசி என்பது வெறும் குணாதிசயங்கள் பட்டியல் அல்ல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்குள் ஒரு மறைந்த மனநிலை, வெளியில் தெரியாத ஒரு பலம், யாரிடமும் சொல்லாத ஒரு பலவீனம், ஒரு விதியின் சோதனை, ஒரு மறைமுக கர்ம பாடம் மற்றும் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒரு பிறவியின் திறனாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு, சும்மா இல்லை. வெளியில் இருக்கும் மிகவும் தைரியமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் இரவு தனியே இருக்கும்போது மனதில் என்ன ஓடுகிறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ராசியின் மறைந்திருக்கும் உண்மை என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. எல்லோருக்கும் உதவி செய்பவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் யார் இருப்பார்கள்? யார் இருப்பான்? யார் செய்வாங்க? யார் செய்ய போறாங்க? அதுதான் இந்த தொடரின் கேள்வியே. உன் ராசியின் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனி குணம் இருக்கிறது, தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் வேகம் பலமாக இருக்கும், மற்றவருக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கும், இன்னொருக்கு அறிவு வரமாக இருக்கும், சிலருக்கு உறவுகள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கும் சில சம்பவங்களுக்கு பின்னால் ஒரு உளவியல் மற்றும் ஜோதிட குறியீடு இருக்கு. அது என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஏன் சில ராசிக்காரர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எடுக்கிறார்கள்? விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சிலர் வெற்றிக்கு வந்த பிறகும் மன நிம்மதியை தேடுகிறார்கள். ஏன் தேடுறாங்க? சிலர் ஏன் அன்பை அதிகமாக கொடுத்து இறுதியில் தான் காயப்படுத்துகிறார்கள்? எத்தனை பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் பணம் வரும் ஆனால் தங்குவதில்லை? கொடுத்த கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் கையை விட்டு போயிடுத்த, எதனால? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிர்ணயிப்பதில்லை. ஒரு ராசி ஒரு வழியை காட்டலாம். உங்கள் முடிவுகள் தான் அந்த வழியில் உங்களை அழைத்து செல்கின்றன. இதுதான் மிக முக்கியமான ஒண்ணு. ஆனால் இந்த பதிவை வெறும் ராசி பலனாக பார்க்காதீர்கள். இது வெறும் ராசி பலனா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. உங்களை பற்றி நீங்கள் இதுவரை கவனிக்கப்படாமல் விட்ட ஒரு கண்ணாடியாக பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. 12 ராசிகருக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் பேசாத குணம், வெளியில் தெரியாத முகம், மறைந்திருக்கும் பலம், மௌனமாக நடக்கும் போராட்டம், விதி வைக்கும் சோதனை மற்றும் வாழ்க்கை மாற்றக்கூடிய ரகசியம் அதுல இருக்கு. அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, சும்மா கிடையாது. அதுபோல ஒவ்வொரு விஷயமும் இந்த பயணத்தை பாங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள கடைசி வரைக்கும் போலாம். ராசி சொல்லும் குணத்தை மட்டும் கேட்காதீர்கள், அதற்குள் மறைந்திருக்கும் மனிதனை புரிந்து கொள்ளுங்கள்.
மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ உடனே கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்கள் கூட இருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா சொல்யூஷன்ஸும் சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கேன். 100%, 200% நான் உங்கள் கூட இருக்கேன். வெற்றி நமதே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? யூ ஆர் அ ஃபேமிலி கண்ட்ரோலர். நீங்கள் தான் ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது? நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இதனாலேயே உங்களை பாதி பேரை பிடிக்க மாட்டேங்குது. என்ன தெரியுமா? ஐயோப்பா கடகராசி என்னடா நை 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 நைன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்கும்? அது சொன்ன ஒரு தடவை சொன்னாமா விட்டுறணும். என்ன பண்ணுறது? கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளோதான் சில விஷயங்கள் சொன்னாலும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. நாமளா சரி இந்த மாதிரி இருக்குது, நம்மளா சில விஷயங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கிடையாது. ஸோ சில விஷயங்கள் இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒன்று சரி, உங்களை காயப்படுத்துவது எதிரின் வார்த்தை அல்ல, நீங்கள் உயிராக நினைத்த சில மனிதர்களின் வார்த்தைகள். அதாவது உங்களுக்கு எதிரிகள் வெளியில் வேண்டாம், எதிரிகளில் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் யாரை அதிகமாக நம்புனீங்களோ, யாரை அதிகமாக சில விஷயங்களை இது பண்ணினீங்களோ அவங்க உங்களை காயப்படுத்தினதும் நம்பிக்கை துரோகம் செய்ததும் அவங்க சில விஷயங்கள் பண்ணினதெல்லாம் தான் இன்னைக்கு அதிகம். இன்னைக்கும் கடகராசியை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள், உண்மையாக இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏதாவது கர்மா, ஃபேட், ஹிடன் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்டு. கடகம் என்றாலே எமோஷன், ஃபேமிலி அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள். ஃபேமிலி அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும், எமோஷன் அதிகமாக இருக்கும். ராசியின் உண்மையான மறைமுக முகம் வேறு. இந்த ராசியின் உண்மையான மறைமுக முகம் வேறு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. யாரையும் எளிதில் மனதில் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை இடம் கொடுத்து விட்டால் உயிரை விட பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் யாரு? கடகராசி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதருடைய இணைந்த நினைவுகள் விடுவதன் மிகப்பெரிய போராட்டம். கடகத்தின் ஹிடன் கர்மா, மறைமுக கர்மா அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கடந்ததை காப்பாற்றிக் கொண்டு எதிர்காலத்தை உருவாக்க முடியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை மனதில் சேமித்து வைத்துக் கொண்டு இருப்பதை இவர்கள் மன அமைதியை பாதிக்கலாம். விதி மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான சூழ்நிலை கொண்டு வருவது போல தோன்றலாம். விதி விளையாடுறது விதி. சில நேரங்களில் கடகராசி பொறுத்தளவுக்கு ஆயில்யம் கடகராசி, அதே போல பூசம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. சாபம் போல தோன்றும் சோதனை என்ன? சாபம் போல தோன்றும் சோதனை என்ன? இதுதான் மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னு பார்த்தா எமோஷனல் பெயின், ஃபேமிலி ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போன்றவை தொடர்ந்து சேர்ந்தால் வாழ்க்கை தன்னை சோதிப்பது போல் அதிகமாக உணரலாம். குறிப்பாக குடும்பத்திற்காக மறந்து வாழும் பழக்கம் இவர்களுக்கு பெரிய சுமையாக மாறக்கூடும். கடகராசி ஆண்கள் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி போல தான் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைகள் நிறைய இருந்துருக்கு. ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாமல் சைலன்ஸில் வெறுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருப்பது எல்லா நேரமும் அமைதி என்று அர்த்தம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல தன்னை மதிக்காத உறவையும் நீண்ட காலமாக காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடும். ஒரு கட்டத்திற்கு பிறகு இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா அழுவது இல்லை, விலகுவது இல்லை, அமைதியாக விலகி விடுவார். அதுதான் உனக்கு மறைக்கப்பட்ட உண்மை. அமைதியா விலகிறது. போடா இந்த வேலை நான் போடா, அவ்வளவுதான். அமைதியா விலகிறது. உங்ககிட்ட சொல்லி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, தெரிஞ்சுட்டாங்க. அமைதியா விலகிறது தான் அப்படின்னு. கடகத்திற்கு குடும்பம் வெறும் உறவு அல்ல, அதுதான் எமோஷனல் ஹோம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் மட்டும். மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, எஜுகேஷன், கவுன்சிலிங், ரியல் எஸ்டேட், ஃபுட், பப்ளிக் சர்வீஸ் போன்ற துறைகளில் திறமைகள்லாம் இருந்தும் இந்த துறையில இருப்பவர்கள்லாம் கர்மா பலனை இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் டிசிஷன் ப்ரொஃபஷனல் எமோஷனாக, ப்ரொஃபஷனல் டிசிஷனை பர்சனல் எமோஷனாக மாற்றாதீர்கள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபேமிலி எக்ஸ்பென்சிவ், ஹோம் இன்வெஸ்ட்மெண்ட், எமோஷனல் ஸ்பெண்டிங் ஹாபிட்டில் பேலன்ஸ் தேவை. கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு சோதிக்கக்கூடிய 3 மனிதர்கள் யார்? உன்னுடைய கடகராசியில உன்னை சோதிக்கக்கூடிய 3 மனிதர்கள் யாருன்னு கேட்டா, ஒன்னு நீ பெத்த புள்ள, அவ்வளவுதான். முதல்ல அவன் ரொம்ப டக 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 டகன்னு ஆடிட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. உனக்கு அவன் தான் சோதனை. நீ எதை செய்யாதுன்னு சொல்றியோ அதை தான் அவன் முதல்ல செய்வான். வேற வேலை நான் உன்னுடைய அனுபவத்தை சொன்னா கூட கேட்க மாட்டான். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை அதிகமாக கட்டுப்படுத்துவது மனைவி. 3வது அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னா, இல்லற வாழ்க்கையே வேண்டாம், சன்னியாசமா போயிடலாமா, இதுக்கு ஒருத்தன் சொல்லி கொடுப்பான். ஆமா போடா, எங்கன்னா கிளம்பி போயிட்டு உங்கள் நலனுக்காகத்தான் சொல்லி என்று வாழ்க்கை முடிவுகளை கட்டுப்படுத்த முயற்சிப்பார். இதெல்லாம் உங்கள் ராசியின் ரகசியம். இதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வேணாண்டா, போடா எங்கடாது, இதெல்லாம் உனக்கு தேவையாடா, இதெல்லாம்
அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த 3 வகையான மனிதர்களை அடையாளம் காண்பது கடகத்திற்கு மிகவும் முக்கியம். இந்த 3 மனிதர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளி வைத்துக்கொள்ள வேண்டும். பெண்ணாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சில நான் சொன்ன இந்த 3 விஷயம் கண்டிப்பாக உண்டு. அதில் இந்த சோதனை காலம்ல எவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் சில சந்திரன், சனி, குரு, ராகு, கேது, தசாபுக்தி, டிரான்சிட் ஆகிய இதெல்லாம் பார்த்தால் காலத்தை இன்னும் சிறப்பாக ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லிடலாம். ஆனால் பயப்பட தேவையில்லை, நான் இருக்கேன், நீங்கள் அதனால் பயப்படாதீங்க. ஸோ அதுக்கான என்ன விஷயங்கள் சொல்லுவோம் அதை பண்ணுவோம். அதாவது கடந்ததை விடுங்கள், உங்களை மதிக்காத உறவுகளுக்கு எல்லை முற்றுப்புள்ளி வையுங்கள், ஆனால் உங்கள் மன அமைதியை விட்டு எந்த உறவையும் காப்பாற்றாதீர்கள். உன்னுடைய மன அமைதியை விற்று எந்த உறவையும் காப்பாற்ற நினைக்காத. நான் சொல்றது உனக்கு தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. ஏன்னா சில விஷயங்கள் அப்படிதான். கடகத்தின் கர்ம ரகசியம், உன் இதயம் எல்லோருக்கும் வீடு ஆகலாம், ஆனால் எல்லோருக்கும் சாவி கொடுக்காதே. அதுதான் கடகராசின் மிகவும் மறைக்கப்பட்ட உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்ற விஷயத்த, உன் இதயம் எல்லோருக்கும் வீடு ஆகலாம், ஆனால் எல்லோருக்கும் சாவி கொடுக்காதே. அதுதான் கடகராசின் மிகவும் மறைக்கப்பட்ட உண்மை. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு விஷயம் சொல்லவா? உன்னுடைய பங்காளி உனக்கு விரோதி. உன்னுடைய பங்காளி உனக்கு மிகப்பெரிய விரோதி. நல்லா வருவான், பேசுவான், எல்லாம் பண்ணுவான், குடும்பத்தில் வேற விஷயத்த பார்த்துட்டு போயிடுவான். பங்காளி கவனமா. ஜோதிடர் யுகம் நேயர்கள், இதுவரையில் நீங்கள் பார்த்தது ராசியில் மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி என்னைக்குமே இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.